விஜய் ரொம்பவே சூப்பரான தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. மல்லியை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா மல்லி இப்போதைக்கு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த தீபிகாவோட கோபம் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க திட்டம் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியை எப்படியாவது இந்த கேஸில் சிக்க வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு சவாலோட சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் வீட்லேயுமே அவங்க பயங்கர டென்ஷனாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சுடரோட கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நெருங்கினாங்களா அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுடர் இறந்து எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ வரைக்குமே அந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியை எப்படியாவது உள்ள தள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மட்டுமே தான் செயல்படுறாங்களே தவிர உண்மையான குற்றவாளியை அவங்க நெருங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் கதிரேசன் தான் உண்மையான குற்றவாளியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயுமே ஒரு சந்தேகம் எழத்தான் செஞ்சுது. ஆனால் கதிரேசன் அந்த பிளானை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சுடர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்படிங்கிறதால யார் அவங்களுக்கு முன்னாடி அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு இருக்கிற சந்தேகம் அப்படின்னு சொன்னால் ராஜி ரகு அவங்க 2 பேருமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கவின் பண்ணுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஆங்கிளில் இந்த தீபிகா அவங்களோட விசாரணையை தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் இதோட பின்புலத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் தீபிகா அந்த நோக்கத்தோட பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி அவங்க முன்னாடி வந்து நான் தான் சுடரோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலுமே இல்லை நீ காரணம் இல்லை, நீ மல்லி சொல்லி தான் செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.